பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு. மகாராஷ்டிரா காட்டுக்குள்ளே இருக்கோம், மலைக்குள்ளே. கோவிலேருந்து இந்த ஒரு 60 கிலோமீட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவரில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கா தான் நின்றுட்டுருக்கோம். இன்னும் ரெயின் கொண்டு போயிருக்கோம். சூப்பராக இருக்கு மக்கள் இந்த ஊர். காய்ச்சி தான் மகாராஷ்டிராவில் ஒரு பஸ் ஸ்டாப்பு சூப்பராக கட்டிட்டாங்க மக்களே. உள்ளே ஒரு ரவுண்டு விட்டுடலாம். எப்படி இந்த கையில் பிடிச்சிக்க சீக்கிரம் அங்கே சாமி கோபுரம். மகாராஷ்டிராவில் இருக்க பஸ் ஸ்டாண்டு கோவாலேருந்து வந்தீங்கன்னா கோவாலேருந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களே, ஃபஸ்ட்டு கிச்சன் கூட போயிடலாம். ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு தான் சூப்பராக இருக்குது. நல்லா பெருசாக அழகாக இருக்கு. காய்ஸ் இப்போ நம்ம வந்து கோவாலேருந்து வந்தோம்னா மகாராஷ்டிரா போகிறோம். இந்த இடத்துல ஹைவே கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து தான் நம்ம போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கும் ரோடு அப்படின்னு பார்க்கலாம். ட்ராவல் பண்ணலாம். இது 460 கிலோமீட்டர் இருக்குது கேட்வே அப்படியா. நாங்கள் தொடர்ந்து வரோம். மக்களே போகிற வரல ஸ்டாப் பண்ணிட்டோம். 100 கிலோமீட்டர் போகிற ஓடிட்டு இன்னும் ஓட்ட முடியல. பசிச்சிருச்சு. இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் மக்களே. ஹோட்டல் ஆனந்தி
போட்டு ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போய் சாப்பிட்லாம், ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் மக்களே. வாங்க, மகாராஷ்டிராவில் இருக்கோம். ரைஸ் ஹோட்டல் சூப்பராக இருக்குது. ரெஸ்ட் ரூம் கூட நீட்டாக இருந்துச்சு. ஆர்டர் போட்ட சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும். சரி வாங்க சாப்பிட்டு போகலாம். அதுவே ஒரு நீட்டாக வரல சாப்பாடு. ஏதோ மிச்சரை வச்சு அப்பளத்து மேலே கொண்டு போகிறாங்க. நம்ம இன்னும் லோக்கல் ஃபுட்லாம் ட்ரை பண்ணணும் மக்களே. மகாராஷ்டிராவில் ரொம்ப டயர்டாக இருக்குது. வந்து சார்ஜ் வர முடிய போகுது. இங்கெல்லாம் கரண்ட் இல்லையா? சரி, எப்போவுமே நம்ம சாப்பிட்ற இடத்துல சார்ஜ் ஃபுல் பண்ணிப்போம். கரண்ட் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆர்டர் போட்டு அந்த அண்ணன் வந்து நிறையா டூரிஸ்ட்லாம் போயிருக்காங்களா. இந்த தமிழ் பீப்புள்ஸ் கூட மும்பையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, துபாயில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா. நல்லா சூப்பராக இது அக்காமடேஷன் கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ. ஃபுட்டு வந்துடுச்சு. சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கோம். மீன் ஆர்டர் பண்ண வந்துடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். கைஸ் இந்த பன்னீர் பட்டர் மசாலா பாருங்கள், டெக்ஸ்டரை வெரி நைஸாக இருக்குது. நல்லா வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனியன்லாம் சூப்பராக இருக்கும். கீழே வந்துச்சு. சூப்பர் டேஸ்ட் இஸ் வெரி நைஸ். மீன் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருவோம். நைஸ், நல்லா இருக்கும். சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். கைஸ் ஹோட்டல் ஆனந்தியில் சாப்பிட்டாச்சு. அந்த அண்ணன் நல்லா பேசினாங்க. நம்ம கூட சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொந்த ஊர் வந்து நேபாளம். இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தமிழர்கள்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொன்னார் அவர். ஏன்னா அவங்க கூட துபாயில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ணன் கூப்பிட்டாரு. எப்படி கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு மக்களே. புதுசாக இன்னும் 447 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இந்த ரத்னகிரிங்கிற இடத்துல தான் நெக்ஸ்ட் ஸ்டாப். 119 கிலோமீட்டர். நல்லாவே சூப்பராக இருக்குது. மகாராஷ்டிரா, கோவாலேருந்து மகாராஷ்டிரா போகிற ரோடு. ஹோட்டலில் வந்து இன்னும் ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோடு சரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் இதுவரையும் ரோடு சூப்பராக இருக்குது. கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரத்னகிரி போயிட்டுருக்கோம். மும்பை போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நான் ரத்னகிரி ஒரு 50 கிலோமீட்டர் நிப்பாடி இருக்கோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியான
பசுமையாக இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. ரோடு நல்லாயிருக்கு, க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். இந்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. 2 சைடுமே, ரோட்டுக்கு 2 சைடுமே ரைடு பண்ணவே சூப்பராக இருக்குது மக்களே. பார்த்திங்கன்னா மலையெல்லாம் ஃபுல்லாகவே க்ரீனாக தான் இருக்குது. வாங்க ரோட் சைடு பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்லா ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். மகாராஷ்டிரா மட்டும் அந்த மாதிரி ஃபேமஸாக ஒன்றும் தெரியல. ஆனால் வெறித்தனமாக இருக்கிற ரோடுலாம் ரொம்ப பசுமையாக வச்சுருக்காங்க. கேட்டேன் காடுகள்லாம் அழிக்காமல் ரோட்டு மேலே இருக்குங்களா வந்து மரம்லாம் இருக்காது. மலை மரங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. ட்ரைவ் பண்ண இந்த ரோடு சூப்பராக இருக்கும். கோவாலேருந்து மகாராஷ்டிரா ஃப்ரீயாக இருக்குது ரோடு. ஆனால் வேறு ரோட்டில் போயிருந்தோம்னா 2 சைடில் லாரி இந்த மாதிரி ரோடு இருக்கிற ரோடு நிறையா வந்திருக்கும். ஆனால் இந்த ரோடு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இந்த ரோடெலாம் பாருங்க மக்களே எவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 பக்கத்துமே மலை, அதுக்கு மலைக்கு வந்து கடல் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பசுமையாக இருக்குது இந்த ஊர். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வெரி நைஸ், பியூட்டிஃபுல் வியூ. கைஸ் ரோடை பாருங்கள் மக்கள், வெறித்தனமாக இருக்குது. இவ்வளோ மட்டும் தான் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. நம்ம கோவாலேருந்து மகாராஷ்டிரா போகிறோம்ல,
அந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த சைடு NH66 ஃபுல்லாகவே இதாக தாங்க இருக்குது, ஃபுல்லாக தான் இருக்குது ரோடு. இந்த மாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். லைஃப் டைம் ஒரு எக்ஸ்பீரியண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் மக்களே வண்டி ஓட்ட. தேங்க்யூ ஸோ மச். வர இங்கே வா, இங்கே வா, ஸ்டார்ட் பண்ணு வீடியோ. மக்களே பெட்ரோல் இல்லாமல் ஆயிடுச்சு. நம்ம வண்டி பெட்ரோல் கொடுக்குறோம். இப்போ தான் இறங்கிக்கிறேன்டா. இது எவ்வளோக்கு? 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வந்துட்டோம். இங்கே பாருங்கள் பெட்ரோல் போட போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் மழைக்காக ஹெல்மெட் மாதிரி இங்கே பாருங்கள். பெட்ரோல் போட்டுட்ருக்கோம் மக்களே. இதோட நம்ம வந்து 4500 கிட்ட பெட்ரோல் போட்டுட்டோம். 1000 போட்டுருக்கோம். போட்டாச்சு பெட்ரோல் மக்களே. பெட்ரோல் போட்டுட்டோம். இனிமேல் கிளம்பலாம் நம்ம. பெட்ரோல் கைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், இந்த காடு ஃபுல்லாகவே மாமரம் தாங்க. இந்த மலை ஃபுல்லாகவே முந்திரியும் மாமரம் தானே. இந்த பூரா மரம், இந்த எல்லா மலையுமே மேலேயும் பாருங்கள், அங்கேயும் அதான் இயற்கையாகவே இது வளர்ந்துருச்சு. நம்ம ஊரில் எப்படி கொடைக்கானல் மலையெல்லாம் ஃபாரஸ்ட் இருக்குமோ, இது இயற்கையாகவே மாமரம் வளர்ந்துருச்சு. பாருங்கள் மக்களே, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அவர் தான் வீடியோ எடுத்து காமிக்க சொன்னார், இந்த பெட்ரோல் பங்கார். அதான் எடுத்துட்டோம் கைஸ். பைக்குக்கு வந்து பெட்ரோல் போட்டாச்சு, யாரும் ஃபில் பண்ணியாச்சு. கிளம்பிட்டு வேண்டியதான்.
எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கொஞ்சம் தூரம் மட்டும் தான் இப்படி இருக்குது. கோவாவிலேருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 250 கிலோமீட்டர் வந்தோம். பூராவே மழை தான் இருக்குது, 2 சைடுமே மழை. இந்தியாவோட இயற்கை இந்த சைடு பாருங்க, ஆறு போயிட்டு இருக்கு. நடுவில் ஆற்றுக்கு நடுவில் கைஸ், இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேலேருந்து இறங்கி ஒரு ஆறு போகுது, சின்ன பிரிட்ஜ் மாதிரி அழகாக இருக்குது பார்க்க. அதை காமிக்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். வாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். தமிழ்நாடு, தமிழ்நாடு டு ஜம்மு காஷ்மீர். எப்படி ஆயிடுச்சா அந்த கையில்? வெரி நைஸ் பிளேஸ், வெரி நைஸ், சூப்பர். ஃபுட்டு கிடைக்குமா? ஃபுட்டு எப்போ பார்த்தாலும் சரி வீடியோ காமிக்கலாம். பாருங்க மக்களே, அஞ்சு நிமிஷம் கூட இல்லை நிற்காம போனால் என்ன சந்தோஷம் இருக்குது. கைஸ், என் லைஃப்லேயே நான் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மக்களே. ஏன்னா இந்தியா இவ்வளோ அழகாக இருக்குமான்னு நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு ரோடு மக்களே. ஒரு கோவாவில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இதுவரையும் நாங்கள் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். 300 கிலோமீட்டருமே ரெண்டு சைடுமே ஃபுல்லாகவே இந்த மலை தான் மக்களே. சுற்றி மலை பாருங்கள். இந்த பிரிட்ஜு கிட்ட ஒரு சின்னமாக ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு, அந்த மேலே தான் ஹைவே இருக்காங்க. இப்போ பின்னாடி தெரியுதுல அந்த ரெட் கலர், அதான் ஹைவே. அதுலேருந்து இறங்கி வந்தோம். இந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே மலை தான். கீழே வந்து தண்ணி போயிட்டுருக்கு, ஆறு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சன் செட் ஆக போகுது பாருங்கள். இப்படி ஒரு இடத்த நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. சூப்பராக இருக்கும் மக்களே. நம்ம தலைவா இங்கே நின்றுட்டுருக்காப்ப பாருங்கள், சூப்பராக இருக்குது. சின்னோண்டு பாதை மக்களே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சுற்றியும் மலை தாங்க. கீழே ஆறு வருதா, ஆறு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடும் மலை, இந்த சைடும் மலை. கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கர்நாடகாவில் இருந்து மகாராஷ்டிரா, கோவா, தமிழ்நாடு 4 ஸ்டேட் கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 4 ஸ்டேட் இருக்குது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஸ்ரீநகர், லடாக் 5 ஸ்டேட் இருக்குது. We have to prove it for the Indian. Happy Independence Day மக்களே. நிறையா இருக்கு அந்த இதில் மக்களே. இந்த குரங்கு பாருங்களே, வித்தியாசமாக இருக்குது கைஸ். இந்த குரங்கு பார்க்குறது இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது மக்களே. பயந்து போகுது காட்டுக்குள்ளே. வித்தியாசமான ஒரு குரங்காக இருக்குது. மரத்தில் நிறையா இருந்துச்சு, எங்களை பார்த்தோன்னே கிளம்பிடுச்சு. மக்களே, ஹைவேல டீ குடிக்கணும் மக்களே. வந்து டீ குடிச்சிட்டு சார்ஜ் சூப்பராக சார்ஜ் போட்டோம். சரி, இதுக்கப்புறம் ஏன்னா இது கொங்கன் ரயில்வேஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்தியாவிலேயே நம்பர் 1 ரயில்வேஸ் கொங்கன் ரயில்வேஸ்.
இந்த சைடு தான் போகுது. இந்த வழியாக தான் பக்கத்தில் ஃபுல்லாகவே மலை. கோவாலேருந்து மும்பை போகிறது தான் அந்த கொங்கன் ரயில்வேஸு. இங்கேயே வந்து ஸ்டே பண்ணலாம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஹோட்டலில் சாப்பிட்டு இல்லைன்னா இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். மக்களே அது இங்கேயே தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே தங்கிலாம் முடிவு எடுத்து இங்கேயே வெயிட் பண்ணுறோம். மக்களே இந்த ஹோட்டலில் தான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா சூப்பராக லைட்டிங்லாம் போட்டு இந்த இடத்துல இருக்குது. இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் மோஸ்ட்லி. இது பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து ஆக்சுவலி கோவாலேருந்து மும்பை போகிற ஒரு ஹைவே மக்களே. இதில் ஒரு ட்ரெயின் ரூட் இருக்குது. நான் வந்து நோட் பண்ணவே இல்லை. அப்புறம் தான் இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸில் விசாரிக்கும்போது சொன்னாங்க இது வந்து கொங்கன் ரயில்வே ரூட்டு. அதை பற்றி சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சு இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் 1 பியூட்டிஃபுல் ரயில்வே ரூட் அப்படின்னா இந்த மும்பை டு கோவா கொங்கன் ரயில்வேஸ் தானா. சூப்பராக இருக்குங்க அந்த இடம். இந்த 400 கிலோமீட்ரு கிட்டத்தட்ட கோவாலேருந்து மகாராஷ்டிரா 500 கிலோமீட்டருமே ஃபுல்லாகவே மழை தான். இந்தியாவில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இவ்வளோ நாள் எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு டெய்லி இங்கேருந்து போவே மனசுலன்னு சொல்லலாம். இன்னும் நாளைக்கும் இங்கே தான் ரைட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 300 கிலோமீட்டர் வந்துருக்கோம், 200 கிலோமீட்டர் இருக்குது. சத்தியமாக சூப்பராக இருக்குது அந்த ரூட்டு. மறக்காமல் நீங்கள் சான்ஸ் கிடச்சின்னா கண்டிப்பாக இந்த கொங்கன் ரயில்வேஸில் ஒரு தடவை ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த ரோட்லேயுமே ட்ராவல் பண்ணுங்கள். நான் இந்த ட்ரிப்பு கோவா டு காஷ்மீர் ட்ரிப்பு முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து கோவாலேருந்து மகாராஷ்டிரா அந்த 1 டே ட்ராவல் பண்ண போகிறேன் கொங்கன் ரயில்வேஸில். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தே ஆகணும். இங்கே தான் நான் ஸ்டே பண்ண டென்ட்டு போட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். மார்னிங் பார்க்கலாம். மறக்காமல் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம காஷ்மீர் போயிட்டுருக்கோம் புதுக்கோட்டையிலேருந்து. இன்னைக்கு 4 நாள் கம்ப்ளீட் ஆச்சு. இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அந்த அண்ணா வந்து நமக்கு ஃபுட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சாப்பாடு, ரைஸு, பன்னு ஃபேமஸ் கூட தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிக்கன் பண்ணி வச்சுருக்காங்க. தேங்க்யூ அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ. चलो थैंक्स बाद में